ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு தான். பச்சை பயிறு சாதம் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்குவோம். பாத்திரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடவுள் பருப்பு போட்டுருவோம். கடவுள் பருப்பு போட்டோடனே ஜீரகம் போட்டுக்குவோம். ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். நல்ல வாசமாகவும் இருக்கும். அப்படியே இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுக்குவோம். ஏன்னா பயிறு சேர்க்கறதுனால நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே வெங்காயம் போட்டுக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அப்படியே அதையும் நல்லா வதக்கிக்குவோம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் குழம்பு அப்படின்ற மாதிரி இந்த வெயில் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராகவே இருக்கும். தக்காளி போட்டுக்குவோம். 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டுக்குவோம். சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதனால் அளவாக போட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. சூப்பராகவே வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். அரிசியும் பருப்பு நான் கலந்து வச்சுருக்கேன். கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டுருவோம். 1 டம்ளர் நான் போட்டிருக்கேன். ஃபுல் 2மே சேர்த்து அரிசி பருப்பு சேர்த்து 1 டம்ளர் போட்டிருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருவோம். குக்கர் போட்டு விசில் போட்டு வச்சுருவோம். நான் 2 விசில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மல்லி போட்டுக்கோங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும். நம்ம குக்கர் திறக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் குழம்பா ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெயில் டயத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும். சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராகவே வந்திருக்கு. இதுக்கு சாதாரணமாக ஒரு தேங்காய் துவையல் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.